நமக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் மேலானவராக இருக்கிறார். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார் கொலோசே சபைக்கு எழுதும்போது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை யோசியுங்கள், மேலானவைகளை சிந்தியுங்கள். இப்பொழுதும் மேலானவரை மேன்மைப்படுத்துகிற ஒரு நேரம், மேலானவரை வாழ்த்துகிற நேரம், மேலானவரை ஆராதிக்கிற நேரம். இம்மட்டுமாய் பற்பல விதங்களில் அவரை ஆராதித்து கொண்டு வந்தாலும் இப்பொழுதும் உள்ளன்போடு தனிப்பட்ட விதமாக அவரோடு கூட ஐக்கியப்படுகிற நேரம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தின் 29ஆம் தேதி வரைக்கும், இந்த 180வது நாள் வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நல்லவராய், எவ்வளவு வல்லவராய், எவ்வளவு போதுமானவராய் இருக்கிறார். நமக்கு வந்த எத்தனையோ நாச மோசங்கள், நமக்கு வந்த எத்தனையோ தீங்குகள், சத்ருவின் சதி மோசடிகள், இதோ பலவற்றை முறியடித்து முன்னேறி வர நம்முடைய ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நன்றியோடு கூட நாம் பாடுவோம். ஆம், அவர் நமக்கு மட்டும் இந்த 6 மாத காலம் பாராட்டி இருக்கிற அந்த நன்மைகளை எண்ணின பிள்ளைகளாக அந்த ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். அல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நீ வைத்தே, நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நீ வைத்தே, நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, எல்லாரும் கை தட்டி உற்சாகமாய் 180 நாட்களும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்மணி போல் காத்தாயே, கடந்த நாட்கள் முழுவதும் கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, ஆமென். வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல் பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே, நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே, நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிரம்பி,
நாதன் இயேசுவை போற்றிடுவே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்வாரே. எல்லாரும் பாடுவோம். நல்லவர் வல்லவர் இயேசு போதுமானவர், நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நான் இயேசு நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதர் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதர் இயேசுவை போற்றிடுவே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறனே. ஆவலதா என்னை கைகொள்வே. அவர் மேல் கமனே அருளுகிறார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறனே. ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியே கால்களை நீதியோ. நேத்திய பாதையில் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடந்துகிறார். தேவபிதா எந்தன் ஆமெனோ சிறுமை தாழ்ச்சியடைகிறனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமும் நிரம்பும். சிறப்போடு நெடுநாள் கொடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறனே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் பாடுவோம். உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். 6 மாதத்துல எத்தனை முறை நாம் இடறினோம், எத்தனை முறை ஆண்டவரை விட்டு தூரம் போனோம். கர்த்தர் நம்மை மன்னித்தாரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தைப்படி தேவனுடைய இரக்கத்தை பெற ஆண்டவர் உதவி செய்தாரே. ஆமென். என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. சிங்கக்கபியில் நான்
சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த 6 மாதம் சிங்கக்கவியை போன்ற நிலை, சூளை நெருப்பை போன்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்த போதும் கர்த்தர் அவைகளில் நின்று நம்மை காத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 6 மாத காலத்தில் எத்தனையோ ஆயிரமான ஜனங்கள் மரித்து போனார்கள். ஆனாலும் அவர்களை பார்க்கிலும் நீங்களும் நானும் உத்தமர்கள் அல்ல, மேன்மையானவர்கள் அல்ல. ஆண்டுடைய சுத்த கிருபையினால நாம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவரை பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், ஆண்டவரை ஆராதிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆக அவர் நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. பூமியில் வந்த எந்த மனுஷனிலும் பிரகாசிக்கிற மெய்யான வெளிச்சமாக இருக்கிறார். அவர் மனிதர்களுக்கு வெளிச்சமாக இருந்து அவர்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அறியாத வழியில் நடத்துகிற ஆண்டவர், தெரியாத வழியில் நம்மை நடத்தி நம்மை உணர்த்துகிற ஆண்டவர். ஆம், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் எந்த மனுஷனிலும் பிரகாசிக்கிறார். நமக்குள்ளும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு பிரகாசிக்கிற தேவன், பிரகாசிக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக, ஆண்டவரே நீரே எங்கள் வெளிச்சமாக இருந்து எங்களை நடத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போமா? என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஆம், எத்தனை சூழ்நிலைகள் சோதனைகள் வந்தாலும் இன்னும் நமக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு நாளிலும் என் ஆண்டவர் என்னை வெளிச்சமாக இருந்து நடத்துவார். ஆம், அவருடைய வெளிச்சத்தில் நான் வெளிச்சம் கண்டு முன்னேறி செல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அவர் என்னை பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமாக இருக்கிறார். நான் சுடர்களைப் போல பிரகாசிக்க எனக்கு அவர் உதவி செய்வார் என்று சொல்லி அந்த ஆண்டவரை பிடித்து கொண்டு நாம் எல்லாரும் அவரை நோக்கி ஹல்லேலூயா. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் வன்பரேசனை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் வன்பரேசனை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படி கற்றுக் கொடுத்த ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை போல
நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிய எங்களுக்கு உதவி செய்யும். என் ஜீவனுக்காரனானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்கிறவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் தீமை செய்கிறவர்கள் எனக்கு தீமை செய்ய என் தேவன் அருகில் வந்து என்னை காத்துக் கொள்கிறார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்து போகிறார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவார். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவார். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்காரனானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எவரும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் ஆமென். இயேசுவே நீங்க தான். உங்க அன்பை விட்டா எவரும் இல்லப்பா. எல்லாம் சேர்ந்து என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீர் போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் தேவன் என் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்காரனானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலவேளையில் உம்மை தேடி வந்திருக்கிறோம். நீர் எங்களை தேடி இந்த உலகத்தில் வந்தீர். வாழ்ந்த நாட்களில் 12 வயதுள்ள அந்த எவீரின் மகள் மரித்து போன செய்தியை கேட்டு வீட்டை நோக்கி போன ஆண்டவரே, உம்மை 12 வருடமாய் பெரும்பாடுள்ள அந்த ஸ்ரீ இந்த நேரத்தில் ஆண்டவரை நான் ஏன் தடை செய்ய வேண்டும் என்று நினைக்காமல், இந்த நேரம்தான் என் வியாதியை போக்குகிற நேரம் என்று சொல்லி கூட்டத்தின் மத்தியிலும் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சொஸ்தமானாள். என்னை தொட்டது யார் என்று கேட்ட ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தபோது, மகளே ஸ்ரீயே, இதோ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி நீ சொல்லி சுகப்படுத்தினீரே. இந்த நாளிலும் உம்மை தேடி வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, இந்த 12 வருட பெரும்பாடு ஸ்ரீயை போல உம்மை தொட்டு உம்முடைய பிரசனத்தை உணர்கிற அனுபவத்தை
உடைய மகிமையை உணரக்கூடிய அனுபவத்தை இந்த 6 ஆண்டில் தொடர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தார். இம்மட்டுமாய் உம்மை ஆராதித்தோம், உம்மை ஆண்டவரே நாம் எங்கள் மகிமைப்படுத்தினோம். உடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது நீர் என்னோடு எங்களோடு பேசும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் ஷார்ப்பு வாசிக்கட்ட யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்கலாம். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை கனி கொடுக்கும்படி அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவருக்கு என்று சொல்லி கனி கொடுக்க வேண்டும். ஆகையால் நாம் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்திய 28:19 பார்க்கிறோம், நாம் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அனுப்புகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஞானஸ்நானத்தின் வழியாக அவர் தம்முடைய பிள்ளைகளாக அநேகரை உருவாக்கி அவர்களை சீடர்களாக மாற்றுகிறார். இன்றைக்கும் கூட ஒரு 3 பேர் இன்றைக்கு மாலையில் ஞானஸ்நானம் பெற இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சீடர்களாக சீடத்திகளாக மாறுவதற்கு தேவன் அவர்களை கடந்த சில வாரங்களாக உருவாக்கி வந்திருக்கிறார். நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். வேதத்திலே கனி கொடுப்பதை பற்றி அநேக வசனங்கள் இருக்கிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே மனந்திரும்பலுக்கு ஏற்ற கனியை குறித்து நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நற்கிரியைகளாகிய கனிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 13:15 துதிப்பது அது ஆண்டவருக்கு நாம் வெளிப்படுத்துகிற கனி என்று பார்க்கிறோம். அதே போல் ரோமர் 1:13 ஆத்தும ஆதாயம் செய்வது ஒரு கனியாக இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பரிசுத்தமாகுதல் நித்திய ஜீவன் என்கிற கனியை நமக்கு தருகிறது. ரோமர் 15:28 ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை செய்து ஊழியம் செய்வது ஒரு கனி உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. ஆக நம்முடைய ஆண்டவர் நம்மை கனியுள்ள ஜீவியம் செய்யும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் நம்முடைய புதிய ஏற்பாட்டில் 5வது புத்தகமாக வருகிற அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை பார்க்கும் பொழுது அந்த புத்தகம் ஒரு சாட்சியின் புத்தகம் என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் 1:8 இப்படி ஆரம்பிக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போது வேதத்தில் 66 புத்தகங்கள் இருந்தாலும் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை இந்த வேதத்தில் முடிவடையாத ஒரு புத்தகம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதில் முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து கனி கொடுக்கும்படி இந்த வசனம் நம்மை அழைக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 நாம் அதை வாசித்தோம். 2:32, 40, 3:15,
4:33 இப்படி வசனங்களை நாம் பார்க்கும்பொழுது 5:32, 6:3 இப்படி வசனங்களை பார்க்கும்பொழுது உங்களை சாட்சியாக இருக்கும்படி நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்கிறது. கிரேக்க மொழியிலே சாட்சி என்பதற்கு மாற்றையர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்த சாட்சி, இரத்த சாட்சியாக, அதாவது இரத்தமே சிந்தக்கூடிய நிலை வந்தாலும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் நமக்கு வலியுறுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. சீடர்கள் வாழ்க்கையானாலும் சரி, பவுலின் வாழ்க்கையானாலும் சரி, இரத்த சாட்சியாய் மரித்த சீடர்களை நாம் அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்காக பல பாடுகளை பட்டு ஆண்டவருக்கென்று சாட்சியாய் ஊழியம் செய்த பவுல் அப்போஸ்தலனை நாம் அந்த அப்போஸ்தலரில் பிந்திய பகுதியில் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் சாட்சியாய் இருந்து கனி கொடுக்க அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆக அப்போ இப்படி நாம் கனி கொடுக்கவும் நாம் கனி கொடுத்து நிலைத்திருக்கவும் ஏற்படுத்தினேன் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கனி கொடுக்கிறவராக வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்பொழுது, முதலாவதாக 15ஆம் அதிகாரம் யோவான் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். 5ஆம் வசனம். கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அல்லேலூயா. என்னில் நிலைத்திருங்கள், நானே திராட்சை செடி. யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் நானே நானே என்கிற அந்த பதத்தை 18 முறை நம்முடைய புதிய ஏற்பாட்டில் நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் அங்கே வருகிறதை நாம் பார்க்கலாம். இந்த நானே திராட்சை செடி, நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன், நானே உலகத்திற்கு ஒளி, நானே வாசல் என்று சொல்லி இப்படி 18 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே 4ஆம் வசனத்தில் வாசித்தோம், என்னில் நிலைத்திருங்கள், அபைட் இன் மீ. இந்த வார்த்தையும் இந்த என்னில் நிலைத்திருங்கள் என்கிற அந்த பதமும் 12 முறை இந்த யோவான் நற்செய்தி நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரோடு கூட நாம் ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த யோவான் நற்செய்தி நூல் நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் கனி கொடுக்க வேண்டும், மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறாரே, அதன்படி நாம் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரில் நிலைத்திருக்கும்போது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். ஏனென்றால் அவர் திராட்சை செடி, நாம் கொடியாயிருக்கிறோம். என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகினால் இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் முக்கியமானது. ஆகையால் தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிப்பதில், ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதில், ஆண்டவருடைய வேத சத்தியங்களை தியானிக்கும் போது அவரோடு கூட நம்முடைய ஐக்கியம் அது வலுப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி நம்முடைய நண்பனோடு கூட நம்முடைய ஐக்கியம் வலுப்பெற அடிக்கடி நாம் சந்தித்து பேசுகிறோமோ, அதை போல இயேசுவோடு நம்முடைய ஆழமான ஒரு உறவு ஐக்கியத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆராதனை, ஜெபம், வேத தியானம் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஜெபம் தேவனோடு நாம் பேசவும், வேத தியானம் தேவன் நம்மோடு பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவ உறவில் நாம் ஆழமாய் இருக்க வேண்டும்.
நாம் தேவ உறவில் ஆழமாய் இருக்கும்போது தான் இந்த உலகத்தின் எந்த காரியங்களிலும் நாம் விழுந்து விடாமல் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆதி அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை பற்றி வாசிக்கும்போது இப்படி வாசிக்கிறோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஆண்டவரோடு கூட நல்ல உறவில் இருந்ததினாலே ஜெபம், வேத வசன போதிக்கிற ஊழியத்தில் அவர்கள் இடைவிடாமல் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி நூலில் நாம் பார்க்கிற இன்னொரு காரியம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இதோ பிதாவோடு கூட நல்ல உறவில் இருந்தார் என்பதை நாம் வேத வசனங்கள் வழியாக வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், இன்னும் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை மட்டும் வாசியுங்கள். என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினருடையதாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வாசிங்கள். யோவான் 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார். 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இயேசு பிதாவோடு கூட ஒன்றாக ஒரு நல்ல ஒரு ஆழமான உறவில் இருந்தபடினால் அவர் கனி கொடுக்கிறவராக, அதிக கனி கொடுக்கிறவராக, மிகுந்த கனிகளை கொடுக்கிறவராக இருந்தார். நம்முடைய ஜீவியத்தில் இயேசுவோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கும்போது கனி கொடுக்கிறவர்களாக, அதிக கனியை கொடுக்கிறவர்களாக, மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். 1 30, 1 60, 1 100 என்று சொல்லப்பட்டபடி நாம் கனி கொடுப்பதில் 30, 60, 100 இருக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு தன்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் அவர் தன்னுடைய பிதாவோடு கூட அவர் இணைந்திருந்தார். அவரோடு கூட இணைப்பில் வரக்கூடிய பிரிவை அவராலே தாங்க முடியவில்லை. கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கின நேரத்தில் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அவர் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அங்கே தவித்த தவிப்பை பார்க்கிறோம். ஆண்டவர் பிதாவிடத்திலிருந்து அவர் என்ன கைவிடப்பட்டால்தான் ஒரு ரட்சிப்பை மனிதனுக்கு கொடுக்க முடியும். மனித பாவத்திருத்தம் பிதாவோடு கூட இருக்கிற உறவு அங்கே முறிபட்ட போது அவராலே அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாங்கிக் கொள்ள முடியாமல் என் தேவனே, என் தேவனே என்று சொல்லி அங்கே கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இயேசுவோடு கூட அப்படி உறவில் இருக்கிறோமா? ஜெபிக்காமல் நாம் வெளியே சென்றால், வேத வாசிக்காமல் வெளியே சென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வித்தியாசம் தெரிகிறதா? இயேசு இல்லாத ஒரு நாள், இயேசு இல்லாத அவருடைய வார்த்தை இல்லாத ஒரு நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது வெறுமையானதாக இருக்கும். மோட்ச பிரயாணத்தை எழுதின அந்த புத்தகத்தை எழுதின அந்த ஆக்கியோன் ஜான் பன்னின் அவர் எழுதி சொல்லுகிறார், இதோ ஒரு நாளை நான் இயேசுவோடு கூட ஆரம்பிக்காவிட்டால், ஜெபத்தில் வேத வாசிப்பில் அந்த நாளை நான் தொடங்காவிட்டால் அந்த நாள் எனக்கு வெறுமையாக இருக்கிறது, அது ஜீரோவாக இருக்கிறது, அந்த நாள் எனக்கு ஒரு தோல்வியின் நாளாக இருக்கிறதுன்னு சொல்லி அவர் வேதனையோடு கூட சொல்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உறவு ஆண்டவரோடு கூட அது ஆழமாய் இருக்க வேண்டும். இயேசு பிதாவோடு கூட ஒரு ஆழமான உறவிலே அவர் இருந்தார். ஆகையினால நாம் ஆழமான ஒரு விசுவாசத்தில் ஆண்டவரோடு இருக்கும்போது கர்த்தர் மகத்துவமான மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தம்மோடு இருக்கும்படியாக வேதத்தில் வாசிக்கிறோம், சீடர்களை ஏற்படுத்தினார். ஏன் சீடர்களை ஏற்படுத்தினார் என்கிற கேள்வி எழுப்பும்போது ஆண்டவர் 12 சீடர்களை தம்மோடு இருக்க ஏற்படுத்தினார் என்று சொல்லி மார்க்கின் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள்.
அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அப்போ ஏன் அவர்களை ஏற்படுத்தினார்? தம்மோடு கூட இருக்கும்படியாக. அல்லேலூயா. இயேசு மார்த்தாள் மரியாள் இருந்த வீட்டுக்கு கடந்து சென்றார். ஆம், அங்கே இது தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இயேசுவோடு கூட அவருடைய பாதத்தண்டை இருந்து அவருடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி மரியாள் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகள் நிமித்தமாக அங்கே கவலைப்பட்டாள். ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இயேசுவோடு கூட இருக்கக்கூடிய உறவை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுமதிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட உறவை தடுக்கக்கூடிய எந்த சக்தியையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுமதித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அந்த உறவை நாம் இழந்து போவோம். ஆகையினாலே நாம் ஆண்டவர் எப்படி நம்முடைய இயேசு பிதாவோடு நல்ல உறவில் இருந்தாரோ அதே போல் நாம் இயேசுவோடு உறவில் இருக்கும்போது மிகுந்த கனிகளை நாம் கொடுப்போம். ரெண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசியுங்கள். ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆண்டவர் பரிசேயர் சதிசேயரை பற்றி சொல்கிறார். வேதத்தை நன்காக அறிந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்கள்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் உள்ளத்திலோ மனம் திரும்புவதின் கனி அவருடைய வாழ்க்கையில் இல்லை. வெளியே பார்க்க நல்ல வெள்ளை அலங்காரத்தோடு கூட வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. உள்ளத்திலோ அவர்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் ஒரு கனியுள்ள ஜீவமும் இல்லை. இந்த பரிசேயர்கள் பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்கள், சதுசேயர்கள் புதுமையானவர்கள். அற்புதம் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை, அடையாளங்கள் இல்லை என்று சொல்லி அதை நம்ப மறுப்பவர்கள். ஆனால் இந்த பரிசேயர்கள் பாரம்பரியத்தை, மதத்தையும் மத சட்டத்தையும் அப்படியே பின்பற்றுவதாக அவர் காணப்பட்டார்கள். 23ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர்களை குறித்து நாம் இன்னும் அறிந்து கொள்ளலாம். 23, 7, 8 அப்போஸ்தலர், அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார். இது நிமித்தம் அவர்களுக்குள்ள காலமெல்லாம் பிரிவினைகள், போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்குள்ளே மனம் திரும்பலுக்குரிய கனி இல்லை, மனம் திரும்பலுக்குரிய கனி உள்ள ஜீவியம் இல்லை. பரிசேயர் இடத்திலும் சரி, இந்த சதுசேயர் இடத்திலும் கனி இல்லை, இரக்கம் இல்லை, மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய அந்த நிலை இல்லை. அவர்கள் தோராவை முதல் 5 புத்தகங்களை பிடித்து கொண்டு அந்த சட்டத்திட்டங்களை பிடித்து கொண்டு பேசுகிறவர்களாக இருந்தார்கள். மத சட்டங்களை பிடித்து கொண்டு இருந்தால் பரலோகம் போக முடியாது என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு வலியுறுத்தினார். நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், இதோ நாங்கள் அதை செய்வோம், ஆபிரகாம் வழியில் ஆண்டவர் இதை செய்வார் அதை செய்வார் என்று சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டிராதீர்கள். அந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா? அங்கே நாம் வாசித்தோண்டமாக இதோ ஆபிரகாமின் பிள்ளைகள் என்கிற நிலையில் அவர்கள் தங்களை பெருமையாக நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி
அவர்களை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்பொழுதுதான் 10ஆம் வசனத்தில் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். இது எதை குறிக்கிறது? கனி கொடுக்கலை அப்படின்னா அந்த மரம் வெட்டப்படும். அந்த மரத்தின் மறைவான பகுதி, அந்த வேர், அது பூமிக்குள்ளே இருக்கிறது, அது வேரோடு கூட வெட்டப்பட்டு போகும், அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆக ஒரு மரம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வேர் அவசியம். ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. நீ கனி கொடுக்கலாம், அந்த வேரை நான் என்ன பண்ணிடுவேன்? வெட்டி போட்டுடுவேன். இது மறைக்கப்பட்ட, உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற மறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. பரிசேயர் சதுசேயர் போல சட்டதிட்டங்களை, மதத்தை பின்பற்றி உள்ளான வாழ்க்கையில் மனம் திரும்பல் இல்லாமல், மனம் திரும்பலுக்கேற்ற கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால், கோடாரி வேர்களின் மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருப்பது போல இதோ உன் வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்பதை ஆண்டவர் இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய அந்தரங்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்க விரும்புகிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த உலகம் நம்மை அரங்கத்தில் பார்க்க ஆசைப்படுகிறது. என் பிள்ளை இன்னைக்கு டான்ஸ் ஆடுகிறது, என் பிள்ளை இன்னைக்கு பாடுகிறது, என் பிள்ளை இன்னைக்கு பேச்சு போட்டியில் கலந்து கொள்கிறது, என் பிள்ளை இன்றைக்கு தன்னுடைய தாளந்தை வெளிப்படுத்த போகிறேன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த தாளந்தை வெளிப்படுத்துகிற அரங்கங்களிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்க்க ஆசிக்கிறோம். ஆனால் ஆண்டவரோ உங்களை என்னையும் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் மகன், என் மகள் தன்னுடைய அந்தரங்கத்தில் எப்படியாக இருக்கிறார்? இதோ நல்ல கனி கொடுக்கிற நிலையில் இருக்கிறாளா? மனம் திரும்ப ஜீவியமாக மனம் திரும்ப ஏற்ற கனியை கொடுக்கிற நிலையில் அவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை கவனிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 19ஆம் சங்கீதம் 13, 12, 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் வேதனையோடு கூட அவர் அந்த வசனங்களை சொல்லுகிறான். 12ஆம் வசனம், 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைந்து கிடக்கும் பிழைகளிலிருந்து என்னை சுத்திகரியும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டுகளை ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், மறைவான குற்றங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். உலக பிரசித்தி பெற்ற 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த சுவிசேஷகர் என்று பெயர் பெற்ற பில்லி கிரகாம் அவர்களை குறித்து 2 காரியங்கள் முக்கியமாக சொல்லப்படுகிறது. ஒன்று, அவர் தனிமையில் இருக்கும்போது தன்னுடைய மனைவியை தவிர எந்த ஒரு ஸ்திரீயையும் அவர் பார்க்க மாட்டேன் என்பதில் உறுதியாய் இருந்தாராம். தன்னுடைய தனிமையான நேரத்தில் தன் மனைவியை தவிர வேறு எந்த ஒரு ஸ்திரீயையும் பார்க்க மாட்டேன் என்பதிலே உறுதியாய் இருந்தார். 2வதாக, தன்னுடைய டினாமினேஷனில் தான் பெற்றுக்கொண்ட அந்த சம்பளம் தவிர வேறு எதையும் நான் எங்கும் வாங்க மாட்டேன் என்பதில் அவர் உறுதியாய் இருந்தாராம். இந்த 2 காரியங்களில் அவர் உறுதியாக இருந்தபடினாலே இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கை நீங்களும் நானும் பேசுகிறோம். ஒரு விஷயம், அவருடைய மகனிடத்தில் உங்களுடைய தகப்பனார் இப்படி உலக பிரசித்தி பெற்ற ஒரு சுவிசேஷகராக இருக்கிறாரே, அவர் வீட்டில் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி கேட்டபொழுது
அவருடைய இதோ மகன் சொன்னாராம், அவர் வெளியில் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் வீட்டில் இருக்கிறார், எப்படி வீட்டில் இருக்கிறாரோ அப்படித்தான் வெளியிலே இருக்கிறார் என்று சொல்லி பிலிகிராவை பற்றி அவருடைய மகன் சாட்சி பகர்ந்தாராம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை இதோ நம்முடைய கணவனுக்கு தெரிந்த, நம்முடைய மனைவிக்கு தெரிந்த, நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிந்த, இதோ ஒருவேளை அது தெரியாமல் இருக்கலாம், தெரிந்து இருக்கலாம். தெரிந்து நாம் வெளியிலே வரும்போது இதோ நம்மை ரொம்ப பரிசுத்தவானாக காட்டிக்கொண்டு, பரிசுத்தவாட்டியாக காட்டிக்கொண்டு வீட்டிலே பாவியிலும் பிரதான பாவியாக நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிறதாக, வீணிலே வழங்குறதாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே நாம் நம்முடைய வீட்டிலும் வெளியிலும், இதோ நம்முடைய குடும்பத்தார் மத்தியிலும் வெளியிலும் ஆண்டவருக்கு நல்ல ஒரு சாட்சியாய் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மார்க் 11:13 நாம் பார்க்கும்போது அந்த அத்தி மரத்தை ஆண்டவர் சபித்தார். அது எதற்கு அடையாளம்? நிறைவாய் அதற்கு என்ன இருந்துச்சு? இலைகள் இருந்தது, ஆனால் கனி இல்லை. இதுதான் அந்த பரிசேயர் சதுசேயருடைய வாழ்க்கை. நிறைவாய் வேதம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது, நிறைவாய் சட்டத்திட்டமெல்லாம் அவங்களுக்கு வசனம்லாம் தெரிஞ்சிருந்து, ஆனால் கனி இல்லை. ஆனால் தான் ஆண்டவர் அந்த அத்திமரத்தை சபித்து போட்டார். அதனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குமானால் ஆண்டுடைய சாபத்துக்கு பாத்திராய் மாறிவிடுவோம். அதனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக அது மனம் திரும்பக்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கட்டும். மத்தேயு 3:17 வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஞானஸ்நானம் பெற்றதுனால அந்த வார்த்தை வந்தது. நீங்கள் கவனிக்க வேண்டும், 30 வயதில் ஆண்டவர் ஞானஸ்நானம் பெறுகிறார். 30 வயது வரை அவருடைய வாழ்க்கை மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. 30 வயதில் ஊழியத்துக்கு வரும்போது இந்த ஞானஸ்நானத்தை பெறுகிறார். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்கிற வார்த்தை வருகிறது. என்ன அர்த்தம்? இந்த 30 ஆண்டுகள் என் மகன் அவன் எனக்கு பிரியமாய் இருந்தான், என் மகள் எனக்கு பிரியமாய் இருந்தான் என்பதற்கு அடையாளமாய் அங்கே பிதா அங்கே சாட்சி பகிர்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் சாட்சி பகரக்கூடிய விதத்தில் நம்முடைய அந்தரங்கம் இதோ நாம் ஆண்டவருக்கு முன்பாக பிரியமானதாக அது இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். முதல் வேதபாடம் வாசி கேட்ட யாத்ராகமம் 28:42 அங்கே ஆசாரியனுடைய உடையில் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டுமாம்? அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணு. இது அவர்களை பரிசுத்தப்படுத்த, அவருடைய நிர்வாணத்தை மூட அங்கே அந்த சணல் நூல் சல்லடம் அந்த ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது மறைக்கப்பட்ட அந்தரங்க அந்த வாழ்க்கைக்கு அந்த சணல் நூல் சல்லடம் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க நாம் ஆண்டவருடைய அந்த சணல் நூல் சல்லடமாக அவரை நாம் தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இதோ நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இதை நாம் பெற வேண்டுமானால் முதலாவது ஆண்டவருக்குள் அவரில் நாம் நிலைத்திருக்கணும். ரெண்டாவது மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனியை நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே அது போடப்படும். ஆகையினால ஆண்டவரே, நல்ல கனி கொடுக்கிற, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கிற ஒரு மகனாய் ஒரு மகளாய் என்னை மாற்றும். பரிசேய சதுசேய எண்ணங்கள் எனக்குள்ளே, எனக்கு வேதம் அதிகமாய் தெரியும், எனக்கு கிறிஸ்தவ சட்டத்திட்டங்கள் தெரியும் என்று வெளிப்பிரகாரமாக தெரிந்தவர்களாக அல்ல, உள்ளான ஜீவியத்தில் அதிலே மாற்றம் பெற்ற பிள்ளைகளாய் நாம் காணப்பட
ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கடைசியாக நாம் பார்க்கும்போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பவர்களாக இருப்பார்கள். நீங்கள் இதற்கு முந்தின வசனம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் ஆண்டவர் கனியை பற்றி சொல்லிக்கொண்டே வருவார். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். பறிக்கிறார்களா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். அப்படி சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தைப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். இப்போ பிதாவின் சித்தத்தை செய்யும்போது அப்படி கனிகளாலே நீங்களும் நானும் அறியப்படும் போது எப்படி நாம் அறியப்படுகிறோம்? யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி வாசிக்கிறோம். 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராக இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். அப்போ பிதா மகிமைப்படக்கூடிய விதத்தில், பிதாவின் சித்தம் நிறைவேறக்கூடிய விதத்தில் நாம் கனி கொடுக்குள்ளாய் இருக்க வேண்டும். மோசேயின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யாத்ராமம் 15ஆம் அதிகாரத்தில் தண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவைப்பட்ட போது கண்மலை அடி என்று சொன்னார். அடித்த போது தண்ணீர் வந்தது, எல்லாரும் குடித்தார்கள். அதே மோசேக்கு 2ஆம் விசை இஸ்ரவேல் ஜனங்கள் வழியாய் தண்ணீர் கேட்டபொழுது என்னாகுமோ 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் நீ கண்மலையோடு பேசு என்று சொன்னார். பேச வேண்டிய இடத்துல அவன் என்ன பண்ணுறான்? கண்மலையை அடித்து விடுகிறான். ஆண்டவர் பேச சொன்ன இடத்துல அடித்து விடுவார். ஒரு தரம் ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு அடையாளமாய் யாத்ராமம் 15 அங்கே கண்மலையிலே மோசே அடித்தான். இங்கே பேச சொன்ன இடத்துல அடித்தான். ஆனாலும் தண்ணீர் வந்தது, அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ கானானுக்குள்ளே போக மாட்டாய், என் வார்த்தையை கீழ்ப்படியா அப்படின்னாலே நீ கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்கிறார். ஆம், இன்னைக்கு இயேசு நாமத்தை அற்புதம் செய்யலாம், அடையாளங்கள் செய்யலாம். ஆனால் பிதாவின் சித்தத்தை செய்யவில்லை என்று சொன்னால், பிதாவின் சித்தத்தை கீழ்ப்படியாமல் இருப்போம் என்று சொன்னால் நாமும் பரலோகத்தை அடைய முடியாது. இது எதை குறிக்கிறது? ஆவியின் வரங்களை விட ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எனக்கு அந்த வரம் இருக்கிறது, எனக்கு இந்த வரம் இருக்கிறது, நல்லது. ஆனால் ஆவியின் கனி, ஆவியின் கனியோ அன்பு. எல்லாம் சொல்லுங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்குள்ள பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருப்போம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். அதனாலே பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். ஞானசாரம் எடுக்க போகிற பிள்ளைகளாலும் சரி, இதனால் நீங்கள் ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்கவும், எனக்குள் இருக்கிற எல்லா சதிசெய்ய பரிசெய்ய மறைக்கப்பட்ட பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களாக எடுத்து போட்டு மனந்திருமலுக்கு ஏற்ற கனியை நாங்கள் உமக்கென்று கொடுக்கவும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்து உமக்கு சீசராய் மாறவும், சீடத்திகளாய் மாறவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்க போகிற பிள்ளைகளை மாத்திரமல்ல,
ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருக்கு வாழ்ந்து கொடுக்க நாமும் இன்னும் அவரில் நிலைத்திருப்போம். அவருடைய உறவில் இன்னும் ஆழமாய் வேர் கொள்வோம். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்கிற அந்த அனுபவத்தில் நம்முடைய வேர் இன்னும் ஆண்டவருக்குள்ளே ஆழமாய் போகவும் அவருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கவும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்முடைய அந்தரங்கத்தில் இருக்கிற எல்லா அருவருப்புகளை அகற்றி போட்டு இதோ அவருக்கு பிரியமான ஒரு மகனாய் மகளாய் நம்மை உருவாக்குவோம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவருடைய சீடர்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை செவ்வையாக வேண்டும், கரடானவை அது சமமாகணும். ஆகிற நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுமே. ஆண்டவரே, உம்மிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க என்னையே எங்களையே அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல கனி கொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். நானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். நானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் உங்களை நான் ஏற்படுத்தினேன். உம்மிலே நாங்கள் நிலைத்திருந்து ஆழமான உறவிலே உம்மோடு ஐக்கியப்பட்டு நாங்கள் கனி கொடுக்கவும், எங்களுடைய அந்தரங்க ஜீவியத்தில் இருக்கிற மனம் திரும்பாத தன்மைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு நல்ல கனிகளை உமக்கு கொடுக்கவும், பரிசேய சதுசேய குணாதிசயங்களை எங்களை விட்டு பாரம்பரிய ஆண்டவரே எல்லா குணாதிசயங்களையும் எல்லா புதுமையான காரியங்களை எங்களை விட்டு எடுத்து போடும். நாங்கள் உம்மோடு கூட நல்ல உறவில் இருந்து சட்டதிட்டங்கள் மதத்தை பிடித்து கொண்டிருக்க காரியங்கள் எங்களுக்கு பரலோகம் கொண்டு செல்லாது என்பதை அறிந்து ஆண்டவரே நீர் விரும்புகிற எங்களுடைய அந்தரங்கம் உமக்கு பிரியமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவின் சித்தத்தை நாங்கள் செய்து மிகுந்த கனிகளை கொடுத்து பிதாவை மகிமைப்படுத்தி உடைய சீடர்களாக இருக்க கிருபை தார். உம்முடைய பிள்ளைங்கிற காரியத்தில் நாங்கள் உம்முடைய சித்தத்துக்கு எதிரான காரியங்களை ஒருபோதும் செய்யாமல் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.